சட்டத்தின் குரல் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஆதார் கார்டு நம் எல்லோருக்கும் தெரியும். இன்று ஆதார் கார்டு ஒரு முக்கிய ஆவணமாக கருதப்படுகிறது. சிறு பிள்ளையில் இருந்து பெரியவங்க வரைக்குமே இன்றைக்கி ஆதார் கார்டு இன்றைக்கி நடைமுறையில் இருக்கிறதுனால அது ஒரு முக்கிய ஆவணமாக கருதப்படுகிறது. அதே மாதிரி தான் இப்போ அப்பார் கார்டு அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்பார் கார்டு திட்டம் எல்லோருக்குமானதா என்று கேட்டால் எல்லோருக்குமானது இல்லை. குறிப்பாக இது மாணவர்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மேல்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரியிலிருந்து அடுத்து மென்மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் இந்த அப்பார் கார்டு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த அப்பார் கார்டில் மாணவர்களுடைய விவரம் மற்றும் டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோடு பண்ணிடுவாங்க. பள்ளி சான்றிதழ் மற்றும் இதர சான்றிதழ் எல்லாமே இந்த கார்டில் அப்லோடு பண்ணிடுவாங்க. இந்த கார்டு ஆதார் கார்டுடைய வெரிஃபிகேஷன் வச்சு தான் இந்த கார்டு செயல்படுது. மற்றும் ஆதார் கார்டு மாதிரி தான் இந்த கார்டுலேயும் 12 டிஜிட் நம்பர் அப்படின்றது இருக்கும். இதனால் என்ன பயன் என்று பார்க்கும்பொழுது, இப்போ மாணவர்கள் ஒரு பள்ளியில் இருந்து மற்றொரு பள்ளிக்கு சேர்க்கைக்காக போகும்பொழுதும் மற்றும் ஒரு கல்லூரியிலிருந்து மற்றொரு கல்விக்கு இப்போ அட்மிஷன் போட போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ டாக்குமெண்ட் எல்லாமே ஒரு ஃபைலில் ரெடி பண்ணிவிட்டு நம்ம எல்லோரும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. ஆனால் இந்த கார்டு இந்த கார்டிலே டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோடு பண்ணிடுவாங்க. மாணவர்களுடைய டீட்டெயில் அப்படின்றது எல்லாமே இருக்கிறதுனால இந்த ஒரே ஒரு கார்டு எடுத்துகிட்டு போனால் போதும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து இந்த அப்பார் கார்டு சிறார்களுக்கும் இதை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மாநில அரசு பெற்றோர்கிட்ட சம்மதம் வாங்கிட்டு தான் அந்த சிறார்களுக்கு அப்பார் கார்டு பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அப்பார் கார்டு திட்டத்தை தற்போது சில மாநிலங்களில் நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க. அது படிப்படியாக அனைத்து மாநிலங்களிலும் பயன்படுத்தப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.